கற்பூரவல்லி அம்மா எங்கள் குலதெய்வம் நீ அம்மா, எங்கள் குறை தீர்க்கவா அம்மா. அம்மா தாயி, இந்த உலகத்தை காப்பாத்துமா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நல்ல வழி காட்டுமா. அப்படியே என் பையனுக்கும் நல்ல புத்தி கொடுமா. அப்பா நான் பாஸ் பண்ணிட்டேன். எடுத்துக்கோங்க. டேய், உன்னை காலேஜில் சேர்த்து 8 வருஷம் ஆகுதுடா, இப்பதான் பாஸ் பண்றியா? அரியர் வச்சு வச்சு பாஸ் பண்ண அப்படிதான்ப்பா. முதல்ல லட்டு எடுங்க. விளங்குற புள்ளையா இது? விஞ்ஞான் லட்டு ஆராய்ச்சி பண்றாரு. பாத்தியா பங்கஜம், உன் பையன் பாஸ் பண்ணிட்டானா அரியர் வச்சு வச்சு. வாய தர இந்தா. டேய், பாஸ் ஆனது பெரிய விஷயம் இல்லடா. உழைப்பு உழைப்பு உழைப்பு. உழைக்கிறதுக்கு எப்பவுமே தயாரா இருக்கணும். ஒரு மனுஷனுக்கு அது ரொம்ப முக்கியம். பேசுறாரு. உழைப்பு தான் ஒரு மனுஷனை முன்னேற்றம் தெரியுமா. நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்து நிக்கிறதுக்கு என்னோட உழைப்பு மட்டும்தான்டா காரணம். என்ன பெருசா உழைச்சிட்டீங்க? எப்ப பார்த்தாலும் உழைப்பு உழைப்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. டேய், நெல்லையில இருந்து சென்னைக்கு நான் எப்படி வந்தேன்னு தெரியுமா உனக்கு? எப்படி வந்திருப்பீங்க? நெல்லை எக்ஸ்பிரஸ்லயோ இல்ல தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ்லயோ வித்தவுட்ல வந்திருப்பீங்க. அதைத்தானே சொல்ல போறீங்க? சென்னையில சாப்பிட்றதுக்கு காலனா காசு இல்லாம ஹோட்டல்ல டேபிள் தொடச்ச நான் தெரியுமா உனக்கு? ஏன் அப்பெல்லாம் பில்லுக்கு பணம் கொடுக்கலன்னா மாவாட்ட மாட்டீங்களோ? டேபிள் தான் தொடப்பீங்களோ? சர்வர் சுந்தரம். டேய், நான் ஒன்னும் ஓசில திங்களடா. முதலாளி கிட்ட போய் நிலைமைய சொல்லி வேலை கேட்டேன், அவரும் கொடுத்தாரு. ஆனா நீங்க ஹோட்டல் வேலையில இல்லையே, பில்டிங் கான்ட்ராக்டர்ல நீங்க. அது எப்படி? முட்டா பயல. டேய் மூசா கேள்டா. சொல்லுங்க டாடி. ஒரு நாள் கட்டடம் கட்டுற மேஸ்திரி ஒருத்தர் அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தாரு. குட்டி கதை. நான் வேலை செய்யற பாங்க பார்த்துட்டு, ஏன் தம்பி, தாம்பரத்துல ஒரு சைட்ல வேலை நடக்குது, அங்க சித்தாளுக்கு ஆள் தேவைப்படுது, அங்க நீ வரியான்னு என்ன கேட்டாரு. நீங்க உடனே வரேன்னு சொல்லிருக்க மாட்டீங்களே? மண்டையாட்டுறத பாரு ராக்குன்னு நினைப்ப மனசுல. என்ன வாழ வைக்கிற ஹோட்டல் முதலாளிக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு சொல்லிருப்பீங்களே. கரெக்டா சொன்னடா. என்ன இருந்தாலும் நன்றி மறக்கிறது தப்பு இல்ல. உழைக்க தெரியாத ஆள் பண்ணீங்க. இப்பெல்லாம் டேபிள் துடைக்கிற வேலையை விட பில்டிங் கான்ட்ராக்ஷன்ல தான் காசு அதிகம். நன்றியாவது பன்றியாவது. இதை கேட்ட என் முதலாளி, நீ வேலை செஞ்சு டேபிள் தொடச்ச லட்சணம் போதும், போடா வெளியேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன, வெளியில போன பிறகுதான் தோல்ல துண்டை காணோன்னு பார்த்தேன். ராசியான துண்டு எடுக்கலான்னு உள்ள போகும்போது தான் என் கூட வேலை செய்யற கோவிந்தன் கிட்ட என் முதலாளி பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டேன். என்ன பேசிட்டு இருந்தாரு கோவிந்தன் அவர்கிட்ட? என்ன முதலாளி, அவன் நல்லதானே வேலை செய்யறான், ஏன் அவனை அனுப்பிச்சு விட்டீங்கன்னு கேட்டான். அதுக்கு இவரு, அவன் நல்லா தான் வேலை செய்வான், பெரிய திறமைசாலி தான், அவன் திறமைக்கு இங்க டேபிள் தொடச்சு வீணா போகாம அங்கேயாவது நல்லா இருக்கட்டும்னு தான் போடா வெளியேன்னு துரத்தி விட்டேன்னு சொன்னாரு. அங்க போய் வெளி வேலை செஞ்சு அவன் பழிச்சுப்பான், 4 காசு பார்த்துருவான், அவன் உழைப்பால முன்னேறிடுவான்னு தான் நான் அவனை போ சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே நீங்க ஐயோ முதலாளி உங்களை போய் தப்பா நினைச்சிட்டேன்னு தடலடியா காலில் விழுந்திருப்பீங்களே. நான் வில்லன் பசுபதி கரெக்டா? எப்படிரா கரெக்டா சொல்லிட்ட. ஆனா அவரு ஒத்துக்கல. அதுக்கப்புறம் தான்டா கோடி கோடியா சம்பாதிச்சேன். அதான் கோடி கோடியா சம்பாதிச்சிங்களப்பா. அதுக்கப்புறமா என்ன ஏப்பா வேலைக்கு போன்னு சொல்லிட்டே இருக்கீங்க? டேய், இவ்வளோ நேரம் ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பங்கிறிய, நீ உழைப்போட அருமையை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தாண்டா நான் பட்ட கஷ்டம், நான் முன்னேறின விதம்லாம் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்பா, இந்த டிகிரியை நீங்க ஆசைப்பட்டீங்கன்றதுக்காக தான் நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு தான் பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் தெரியும்ல, அவங்க கிட்ட சொல்லி ஏதாவது ஒரு வேலையை வாங்கி கொடுங்களேன். அப்படிலாம் செய்யக்கூடாதுரா, அது ஒரு ஆம்பளைக்கு அழகு இல்ல. நீ உன் திறமையால முன்னேறணும், உன் சொந்த காலில் நிக்கணும்டா. பாலாஜி, ஏய் வாடா வெங்கி. வாப்பா வெங்கி. என்ன அங்கிள் லட்டெல்லாம் வச்சிருக்கீங்க, என்ன விசேஷம்? உன் ஃப்ரெண்டு பாஸ் பண்ணிட்டாரு டிகிரி. அப்படியா? அப்ப நம்ம லட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். என் நண்பன் டிஆர் மாதிரியே அல்பமா இருக்கே, பார்த்தோம் தூக்குது பாரு. சரி, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் உள்ள போய் படுக்கிறேன் கொஞ்ச நேரம். அட்வைஸ் கொடுத்து டயர்ட் ஆயிட்டாரு, தூங்க போறாரு ரொனால்டோ. அப்புறம்டா டிகிரி முடிச்சிட்ட, அடுத்து என்ன? அப்புறம் என்னடா, ஜாலியா ஊர் சுத்த வேண்டியதுதான். ஜாலியா ஊர் சுத்துறதா? அந்த கதையே கிடையாது. முதல்ல போய் ஒரு வேலைக்கு சேர்ற. என் அப்பனோட ஜெராக்ஸ் காப்பி. வேலைக்கு சேர்றதா? டேய், நான் இப்பதான்டா முடிச்சேன், எனக்குலாம் யாரா வேலை கொடுப்பா? வேலை கொடுத்துட்டாங்க. வேலை கொடுத்துட்டாங்களா? யாரா? என் ஆஃபீஸில் தான் ஒரு வேகன்சி இருக்கு, உன்னை போட்டு விட்டுருவோம். ஓ டேய், ஏன்டா படுத்துற? கொஞ்ச நாள் ஜாலியா இருக்க விடுறா.
என் வாழ்க்கைக்கு நடுவுல பாகுபலி காலகேயர் மாதிரி வந்து ஏன்டா இப்படி கொல்ற? கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்துட்டு போறேனே, உனக்கு என்ன இப்போ? அட போடா, என்னடா ஜாலி வேண்டி இருக்கு? போன்ல ஒரு ரெசியூம் வச்சிருக்கல இருக்கு, அதுக்கு என்ன இப்போ? அமேசான் காட்டுக்குள்ள தலையை விட்டு திரு முடிக்கிறான் பாரு. முதல்ல அது எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பு. சரி அனுப்புனா யூ ஆர் அப்பாயிண்டட். அப்பாயிண்டடா? டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன்டா. மேனேஜர் கையில கால்ல விழுந்து வேலையை வாங்கினா என்னடா ரீல்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்க? உன்னை யாரா கையில காலெல்லாம் விழுந்து வேலையை வாங்க சொன்னது? தந்தா தரட்டும், தரலனா போட்டோம். எழுந்து வாடா போலாம். டேய் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா நான் அவ்வளவுதான். இது பாரு, இந்த ரூம் இருக்குல்ல, இந்த ரூம்ல இருக்க மேடம் பேரு தான் மகாலட்சுமி. அவங்க தான் இந்த செக்ஷனுக்கு இன்சார்ஜ். அவங்களுக்கு அசிஸ்டண்டா தான் நீங்க வந்து வேலைக்கு வந்திருக்க. இவங்க கிட்ட மட்டும் நல்ல பேர் வாங்கிட்ட, ஆபீஸ்ல நீ எங்கேயோ போயிடுவ. சரியா? அதெல்லாம் விடுறா, நான் பாத்துக்கிறேன். சரி வா போலாம். மே கம் இன் மேடம். ஐ ஃபிகர். எஸ் கம் இன். வந்த உடனே ஃபிகர் அறிமுகப்படுத்துறான். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். டேக் யூர் சீட். என்ன வெங்கி இவ்வளவு தூரம்? ஒன்றும் இல்லை மேம், நியூ ஜாயினிங், என் ஃப்ரெண்டு பாலாஜி. ஓ மிஸ்டர் பாலாஜி. ஹலோ மேடம். அதான் உங்க ஸ்ட்ரீட். நீங்க உட்காருங்க, நான் பாத்துக்கிறேன் வெங்கி, நீங்க போங்க. ஓகே மேம், உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், பார்த்துக்குங்க. பார்த்துக்கடா. போட்டு விட்டு போறான். புது ஆபீஸ், புது ஃபிகர். மேடம் எதுக்கு மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு கேட்டுருவோம். மேம். எஸ் சொல்லுங்க. மேடம், இங்க என்னோட வேலை என்னன்னு சொன்னீங்கன்னா? இப்போதானே வந்திருக்கீங்க, கொஞ்ச நாள் போட்டோம், உங்களை என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். என்னது, என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறீங்களா? இல்ல, என்ன வேலை கொடுக்கலான்னு யோசிக்கிறேன்னு சொன்னேன். ஓகே ஓகே மேடம். மேடம், உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு மேடம். ஐயோ, எல்லா பசங்களுக்கும் இதே வேலையா போச்சு. எந்த பொண்ணுங்களை பார்த்தாலும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு ஆரம்பிக்க வேண்டியது, அப்புறம் என்னென்னமோ சொல்லி முடிக்க வேண்டியது. என்ன நூல் விட்டு பாக்குறீங்களா? ஐயோ அப்படிலாம் இல்லை மேடம், நிஜமாவே உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன் மேடம். ஐயோ, டீ குடிக்கிற பழக்கம் இருக்கா? இருக்கு மேடம். தம்மு கிம்மு இருக்கு. என்ன பண்றீங்க? இப்படியே வெளில போனீங்கன்னா ஆபீஸ்க்கு வெளியே ஒரு பெட்டி கடை இருக்கும், அங்க போயிட்டு டீ கீ குடிச்சிட்டு தம்மு கிம்மு அடிச்சிட்டு அப்புறம் பொறுமையா வாங்க. அது போதும். ஓகே, இதெல்லாம் தான் இன்னைக்கு வேலையில இருக்கா மேடம்? முதல்ல இந்த வேலையை பாருங்க, அதுக்கப்புறம் சொல்றேன். ஆனா மேடம், நிஜமாவே உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு மேடம். போயா பொம்மாயி, உனக்கு ஏது ஓவரா தெரியல, இரு வந்து போய் ஓட்டுறேன். ஒர்க் ஆகாத கம்ப்யூட்டர்ல அப்படி என்னதான் பாக்குதுன்னு தெரியலையே. மேடம், உங்களுக்கு சிஸ்டர்ஸ் யாராவது இருக்காங்களா? இல்லையே, என் பேரண்ட்டுக்கு நான் சிங்கிள் சைல்டு தான். இல்லங்க, பெட்ரோல் போடலாம்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்குக்கு போயிருந்தேன். அங்க உங்கள மாதிரியே ஒரு பொண்ணை பார்த்தேன் மேடம். நேத்து என்ன டே? நேத்து சண்டே. அப்போ அது நான் தான். ஓ, அது ஒண்ணும் இல்ல, முந்தா நேத்து வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரேபிடோ புக் பண்ணிருந்தேன். அந்த லேடி ஆட்டோ டிரைவர் அப்படியே உங்கள மாதிரி இருந்தாங்க மேடம். நேத்து என்ன டே? சாட்டர்டே. அப்போ அதுவும் நான் தான். அதெல்லாம் என்னோட பார்ட் டைம் ஜாப். பார்ட் டைம் ஜாபா? அப்புறம் போன வாரம் அந்த ஃபுட் டெலிவரியில. ஹலோ ஹலோ ஹலோ, இந்த மாதிரி எல்லா லீவ் டேஸ்லயும் நீங்க பாக்குறது எல்லாமே நான் தான். சிங்க பெண்ணே, நான் ஃபுட் டெலிவரி பண்ணுவேன், ஆட்டோ ஓட்டுவேன், லாரி ஓட்டுவேன், எல்லாமே பண்ணுவேன். எது, லாரி ஓட்டுவீங்களா? என்னங்க சொல்றீங்க? ஆமா, அது போன வாரம் ஃப்ளைட்ல போயிருந்தேன். அங்க ஏரோசஸ் பார்ட்டி. மேடம், நீங்க ஃளைட்டுக்கு இன்னும் லைசென்ஸ் எடுக்கல, ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். கொய்யால. ஓ, இந்த ஆசைலாம் வேற இருக்கா? பாரதி கண்ட புதுமை பெண். அதெல்லாம் ஆசை இல்ல, அதெல்லாம் என்னோட உழைப்பு தான். ஐயோ, அது எல்லாத்துலயும் வேலை செஞ்சுட்டு காசு சேர்த்து வைக்க வேண்டியதான். காசு சேர்த்து வைக்கிறதா? நமக்கு ஒத்து வராதே. வீட்டுல சொன்னா அப்பன் செருப்பால் அடிப்பான். என்ன கேக்குறீங்களே, இதெல்லாம் நீங்க செய்ய மாட்டீங்களா உங்க லீவ் டேஸ்ல? என்னது, இதெல்லாம் செய்ய மாட்டீங்களா? நான் யார் தெரியுமா? யாரு? கூகுள் ஓனர். அட, கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்றாருல தாமோதரன், அவருடைய ஒரே சன்னு நான் தாங்க. தாமோதரன் சார் பையனா நீங்க? சரிதான், ஏன்னா நான் அழகா இருக்கனே. உங்க அப்பா தான் பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு. அப்படியா?
அவர் எவ்வளவு பெரிய உழைப்பாளி தெரியுமா? ஓ மேல அவரோட வாழ்க்கை வரலாறு படிச்சுதான் இன்னைக்கு நான் இவ்ளோ உழைக்க ஆரம்பிச்சிட்டேன். அவர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை கேட்டதா சொல்லுங்க, ஓகேங்களா? கண்டிப்பா சொல்லிட்டா போச்சு. இப்ப வேலைய பாருங்க. சிங்காநல்லூர் சிங்காரி கலாய்க்கிற? ஓ அப்போ அப்படி உழைக்கிற பொண்ணா நீ? எனக்கு செட் ஆவியா? எங்க அப்பாவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் போல இருக்க. என்னமோ போடா. ஆனா கொஞ்சம் நெக்கில் அதிகமா இருக்குமோ, சமாளிப்போம். என்னம்மா தேவி, வேலை கிளம்பிட்டியாடா? என்ன வேலை கிளம்பிட்டியா? என்னப்பா கோர்ஸ் சேர்த்து விட்டுருக்கீங்க? நர்ஸு வேலையா? நர்ஸு வேலை எப்போ பாரு பேஷண்ட் அவுட் பேஷண்ட் ஓவர் டைம்னு ஒரு இன்சென்டிவ் கூட கிடைக்க மாட்டேங்குது. தான் எரிச்சலா வருது. ஐ மகா, வா மகா வா, எப்படி இருக்க? வாமா மகா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? இந்த இருமலோட போராடிட்டு இருக்கேன். தேவி, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மகா. என்ன இவ்வளோ தூரம்? பக்கத்து பில்டிங்ல இருக்க வீட்டுக்கு இவ்வளோ நாள் கழிச்சு வர? ஒன்றும் இல்லை, இப்போதான் ஆஃபீஸ் முடிஞ்சது, சரி அப்படியே கிளம்புனேன். அப்போதான் இன்னைக்கு திங்கக்கிழமை நீ நைட் டியூட்டி கிளம்புவேன்னு ஞாபகம் வந்தது. சரி நம்ம ஆஃபீஸ்க்கு பக்கத்து பில்டிங் ஆச்சே, அதான் வந்து உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சரி, நீங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ஏதாவது பேசிட்டு இருப்பீங்க, நான் வெளியே போயிட்டு வரேம்மா. ஏதாவது சில்லுன்னு வாங்கிட்டு வாப்பா. சரிம்மா. அப்புறமாக என்ன விஷயம்? அதெல்லாம் தூரம் இல்லையே. இவ்வளோ தூரம் வர மாட்டியே? இல்ல ஒன்றும் இல்லை. ஏய் மறைக்காத, சொல்லு என்ன விஷயம்? மகா மனசுல பட்டாம்பூச்சி படபடுக்குதா? சொல்லு, என்ன வெக்கலாம் படுற? யார் அவன்? அவன் பேரு பாலாஜி. சரி, இன்னைக்குதான் புதுசா வேலையில ஜாயின் பண்ணான். அது என்னமோ தெரியல, அவனை பார்த்ததுமே ஒரு மாதிரி மனசெல்லாம் வந்து, பின்னாடி வர இளையராஜா வயலின் வாசிக்கிறாரு. எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியுது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சொல்றேன். சரிடி, எது எது எப்பப்போ யார் யாருக்கு நடக்கணுமோ அது அது அப்பப்போ அவங்கவுங்களுக்கு நடக்கும். ஆனா நடக்கிறப்போ நல்லதாவே நடக்கும். சரி, இப்போ அதெல்லாம் போட்டு மனசுல குழப்பிக்காத. சரி, எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆச்சு, வா போலாம். அப்பா போனாரு வெளியே. அவர்கிட்ட இன்னொரு சாவி இருக்கு, அவர் வந்து பாரு, போலாம் வா. கேசவர்தனி கூந்தல் அழகி, என்ன ஒரு அழகு! ஒரிஜினல் முடியா சௌரியா? எப்போம். ஹலோ மேடம், குட் மார்னிங். ஹாய், குட் மார்னிங். மேடம், உங்க பேரு மகாலட்சுமி தானே? ஆமா. என் பேர் தெரியும்ல? பாலாஜி தானே? ஆமா ஆமா. கள்ளி. என்ன இந்த ஸ்மைலுக்கு என்ன அர்த்தம்? இல்ல இல்ல, திருப்பதியில பாலாஜியும் மகாலட்சுமியும் ஒன்னா கோவிந்தா. ஹலோ ஹலோ ஹலோ, என்ன என்ன அப்படின்னு கேட்டா, எனக்கெல்லாம் உங்களை பார்த்த உடனே பிடிச்சிச்சுங்க. உங்களுக்குலாம் என் மேல எந்த ஒரு அபிப்பிராயமும் அந்த மாதிரி இல்லையாண்ணா? சொல்லு சிரிப்பழகி. ஃபர்ஸ்ட்லாம் எனக்கு உங்களை பிடிக்காது, ஆனா இன்னைக்கு தாமோதரனோட பையன் சொன்னீங்களோ, அந்த நிமிஷத்துல இருந்து அந்த உழைப்பாளியோட மகன்றதுனால அன்னில இருந்து பிடிச்சதே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு போல. ஓ, அவரு எவ்வளவு பெரிய உழைப்பாளி, அப்ப அவர் பையன் நீங்க அப்படிதானே இருப்பீங்க? ஆமா ஆமா, உழைப்பாளி தான். அந்த மரியாதைக்காகவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்ன உனக்கு பிடிக்கும் அப்படிதானே சுகாசினி? கண்ணு அழகா இருக்கா சொன்னேன். அப்போ நம்ம ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டுட் தானே? ஆமா. மாமா தானே சொல்லணும். ஒன்றும் இல்லையே, உங்களை நான் இந்த கோன் ஃபைல்ஸ் தானே எடுத்துட்டு வர சொன்னேன். போய் எடுத்துட்டு வாங்க போங்க, சீக்கிரமா. அதை சீக்கிரம் வேலை இருக்கு, போய் எடுத்துட்டு வாங்க போங்க. என்னடா புதுசா போற மாதிரி பாக்குற? போடா போடா போடா. ஓகே, போய் எடுத்துட்டு வரேன். நீங்க வயசு வேற வாங்க. எங்க உங்க ஃப்ரெண்ட் நம்மள பாத்துட்டாரா? பாத்துட்டான் தான் நினைக்கிறேன். அச்சச்சோ, அவர் ஆபீஸ் ஃபுல்லா இப்ப பரப்பிடுவாரு.
இங்க பாரு, அவன் என் ஃப்ரெண்டு. நீ ஏன் அதை பத்தி எல்லாம் கவலைப்படுற? ஐயோ என்ன மரண ஓலம்? ஏங்க உங்க ஃப்ரெண்ட் வீட்டாருன்னு நினைக்கிறேன். வாங்க போலாம். அப்படியா? வா போய் பார்க்கலாம். கேபிள் கட்டாய இருக்குமோ? அவனுக்கு இல்ல, கேபிள் வயர்லாம் நல்லா இருந்துச்சு, கட்டாய இருக்குமோ? மச்சான், அப்பா என்ன வெயில். கொஞ்ச நேரம் ரீல்ஸ் பார்ப்போம். தேவி தேவி, என் கூட வேலை செய்யற வெங்கி லேடர்ல இருந்து கீழே விழுந்து காலை உடைச்சிட்டாரு. ஐயோ, அவரை கூட்டிட்டு வா. இதோ அவர் கூட்டிட்டு வராரு. அவருனா எவரு? அதான் அவருடி. சரி கூட்டிட்டு வா. சரி இரு, வாங்க சீக்கிரம். நான் ஐவிஸ்ல லாரியா ஓட்டிட்டு வரேன், இவனால ஓட்டிட்டு வரேன். பொறுமா, மெதுவா. பாத்து வாடா கபடி பிளேயர். இந்த காதல பகுதி என் காலை உடைச்சிட்டீங்களா? பாத்து பாத்து, மெதுவா மெதுவா. படு, பாத்து. பொறுமையா வேலை செய்யுன்னு சொன்னா கேக்குறியா? வேகமா வேலை செய்ய. சரி கொஞ்சம் தள்ளுங்க, நான் என்னன்னு பாக்குறேன். உடைச்சிக்க வேண்டியது. ஒரு தேவதை வந்து விட்டாள் உன்னை தேடி. வண்ண மாலைகள் சூட வந்தாள் தங்கத் தேரிலே. மூதேவி ட்ரீம்ஸுக்கு போயிருக்கோம். ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன மசில் கிராம்ப் தான். அப்படியா? 2 days once வந்து கட்டு okay, போடணும். ஒரு ஸ்டிக் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க. ஓகே. இப்ப நான் கூட்டிட்டு போறேன். வாடா போலாம். எந்திரடா கட்டா குஸ்தி ஹீரோ. வாய மூடுறா ஜொல்லு வாயா. நீ மூடுற ஜொல்லு உன்னை வயிற்று விட்டுற போது. பார்த்து. சரி போகிறேன். ஹாய், ஐ எம் வெங்கியா. ச்சே, how are you? மீட் பண்ணலாமாவா? இது வேலைக்கே ஆகாது. எல்லாம் அந்த மகா நாள் தான் வந்தது. முதல்ல மகா கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவோம். ஹலோ மகா, ஹே தேவி, எப்படி இருக்க? எப்படி இருக்குன்றதெல்லாம் விடு. அன்னைக்கு நீ கூட்டிட்டு வந்தல்ல அந்த வெங்கி, உன்னோட ஆஃபீஸ்ல வேலை செய்யறாருன்னு சொன்னியே. ஆமா. அவர் எனக்கு மெசேஜா பண்ணிட்டு இருக்காரு. ஹாய், ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வெங்கி உனக்கு மெசேஜ் பண்றாரா? ஆமாண்டி, அன்னிலேருந்தே அவர் வந்து பார்க்குற பார்வையே சரியில்லை. ஒரு மாதிரி என்னையே பார்த்துட்டு இருக்காரு, மெசேஜ் பண்றாரு, மீட் பண்ணலாமான்லாம் கேட்குறாரு. ஏய், அப்போ வெங்கி உன்னை லவ் பண்றாரா? லவ் பண்றாரா? ஐயோ, எனக்கு இந்த காதல் கத்திரிக்காலெல்லாம் நம்பிக்கையே இல்லை. அப்படியே காதல் பண்ணாலும் ஏதாவது வசதியான வீட்டு ஆளா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போகணுமே தவிர இந்த மாதிரிலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லடி. ஹே தேவி, அவரு ரொம்ப நல்லவர் தெரியுமா? எவ்வளவு தங்கமான மனுஷன் தெரியுமா? நல்ல குணம்டி. அவருக்கு என்ன குறை? அழகா தானே இருக்காரு. சொல்றதெல்லாம் ஓகே, ஆனாலும் நீ மட்டும் யாரை லவ் பண்ற? நல்ல வசதி உள்ள ஆளை தானே லவ் பண்ற. ஆல்ரெடி நான் இந்த மாதிரி வீட்டில் பிறந்து ரேஷன் கடை அப்படி இப்படின்னு சுத்திட்டு இருக்கேன். இப்போ இவரை கல்யாணம் பண்ணியும் ரேஷன் கார்டு வாங்குறது, கியூல நிக்கிறது அப்படின்னே இருக்க சொல்றியா? அதெல்லாம் எனக்கு ஐடியாவே இல்லடி. காதல்லாம் எனக்கு செட் ஆகுற மாதிரியும் இல்லடி. தேவி, உனக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா? காசு பணம் முக்கியம் இல்லை, ஒருத்தருக்கு உழைக்க தெரிஞ்சிருக்கணும். உழைப்பு தான் வாழ்க்கையில் அவங்கள உயர்த்தும். அதனால பணம் இருக்கிறவனை விட பண்பு இருக்கிறவனா பாரு, அதுதான் உன் லைஃபுக்கு பெஸ்ட். நீ என்னவோ சொல்ற, எனக்கும் இந்த காதல் கத்திரிக்காலாம் செட் ஆகுமான்னு தெரியல. தேவிமா, ஒரே நிமிஷம் இரு, என் அப்பா வராரு, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரி, ஓகே, பாய். வாப்பா. யாருமா ஃபோன்ல? நம்ம மகாப்பா. ஏதோ காதல் கீதல்னு பேசிட்டு இருந்த. அது ஒன்றும் இல்லைப்பா.
அவ அன்னைக்கு வந்தார்ல பாலாஜி, அவரை லவ் பண்றாளாம். அதான் சொல்லிட்டு இருந்தா, வேற எதுவும் இல்ல. ஆமாம், அன்னைக்கு கூட வழியில் வரும்போது பார்த்தேன். ஆமா அந்த பையனை பார்த்தா ஏதோ பெரிய வீட்டு பையன் மாதிரி தெரியுதே. ஆமாப்பா, அந்த பில்டிங் கான்ட்ராக்டர் இருக்கார்ல, யாரு? அவர் பேர் கூட மிஸ்டர் தாமோதரன். அவரோட ஒரே பையனாம்பா. நிறைய காசு இருக்குன்னுலாம் சொல்றாங்க. யாரு? அண்ணா நகரில் இருக்க பில்டிங் கான்ட்ராக்டர் தாமோதரனா? என்னப்பா தாமோதரன் பேர் சொன்னதும் மூஞ்சிலாம் மாறுது. உனக்கு அவர் ஆல்ரெடி தெரியுமா? தெரியுமாவா? ரொம்ப நல்லாவே தெரியும். நானும் அவனும் ஒன்றா தான் ஹோட்டலில் டேபிள் கிண்ணர் வேலை பார்த்துட்டு இருந்தோம். நீங்களும் அவரும் ஒன்றா வேலை பார்த்துட்டு இருந்தீங்களா? ஆமாம். அப்போ ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர் ஒருத்தர் வந்தார். சித்தார் வேலைக்கு ஆள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் என்னதான் முதல்ல கேட்டார். நான் தான் சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த தாமோதரனை கூட்டிகிட்டு போனார். அவனும் அப்படி இப்படின்னு இவர் கூட வேலை பார்த்து பெரிய ஆளாயிட்டான். ஒரு வேளை அன்றைக்கி நான் போயிருந்தேன்னா இன்னைக்கு அவன் இடத்துல நான் இருந்திருப்பேன். அப்பா அவர் இடத்துல நீங்க இருந்திருக்கணுன்றது இல்லப்பா, அந்த இடத்துல யார் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி உழைக்கணும், அதுதான் முக்கியம். அந்த உழைப்பை நீங்க போட்டுப்பீங்களா என்ன? அவர் உழைச்சாரு, இன்னைக்கு அந்த இடத்துல இருக்காரு. என்னம்மா பெருசாக உழைச்சாரு? ஏதோ அவன் நேரம் இன்னைக்கு நல்லா வந்துட்டான். இப்போ ஒரு வேளை அவன் இடத்துல நான் இருந்து என் நேரமும் நல்லா இருந்தா நான் வந்திருப்பேன். என் கரகம், என் தலையெழுத்து நான் இப்படி இருக்கேன். அவனை பழி வாங்கணும்னு ரொம்ப வருஷமாக காத்துட்டு இருந்தேன். அதுக்கு சரியான ஒரு நேரம் வந்தது, சந்தர்ப்பமும் கிடச்சிது, பழியும் வாங்கிட்டேன். பழி வாங்கினியா? என்னப்பா சொல்ற? சொல்கிறேம்மா. அந்த ஹோட்டல்லேருந்து நான் வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலைக்கு சேர்ந்தேன். அப்போ தான் எனக்கு கல்யாணமும் ஆச்சு. என் மனைவி கர்ப்பமானான். பிரசவ நாள் நெருங்கும்போது நான் வேலை செய்கிற ஆஸ்பத்திரியிலேயே அவளை சேர்த்தேன். அப்போ தான் எனக்கும் விஷயம் தெரிஞ்சது. தாமோதரனோட மனைவியையும் 2வது பிரசவத்துக்காக அதே ஆஸ்பத்திரியில் சேர்த்துருந்தாங்க. பிரசவத்தில் எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. செத்தே பிறந்தது. அது என்னோட கெட்ட நேரம். ஆனால் அந்த தாமோதரனுக்கு 2வது குழந்தை பெண் குழந்தையாக பிறந்தது. ஆரோக்கியமாக பிறந்ததுமா. அப்போ தான் நான் யோசித்தேன், இதுதான் சரியான சமயம் அவனை பழி வாங்கன்னு. எனக்கு செத்து பிறந்த பொன் குழந்தைய அவன் மனைவி பக்கத்தில் வச்சுட்டு அவனோட பொன் குழந்தைய எடுத்துகிட்டு வந்து என் மனைவி பக்கத்தில் வச்சுட்டேன். அப்பா அப்போ நான் ஆமாம், நீ அந்த தாமோதரனோட பொண்ணு தான். அப்போ என்னை ஏமாத்திட்டு இல்லப்பா? உன்னை நான் ஏமாத்தலம்மா. அவனை நான் பழி வாங்கணும்னு நினச்சி தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் உன்னை என் பொண்ணு மாதிரி தானம்மா வளர்த்து நல்லா படிக்க வச்சு நீ ஒரு நல்ல நிலமையில வச்சுருக்கேன். இதை தவிர நான் வேறு என்னம்மா தப்பு பண்ணேன்? தயவு செஞ்சு அப்பாவை காட்டி கொடுத்துடாதம்மா. காட்டி கொடுக்கறதா? நீ பண்ண துரோகத்துக்கு உன்னை நான் பழி வாங்கியே தீரணும். நான் இப்பவே என் அப்பா கிட்ட போய் எல்லாத்தையுமே நான் சொல்ல போறேன். நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்லி உன்னை பழி வாங்குறேனா இல்லையான்றத பார். தேவி தேவி கொஞ்சம் பங்கஜம், என்னை மன்னிச்சிடு. உனக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன். என்னை பத்தி நீ என்னெல்லாம் நினைச்சு வச்சிருந்த அந்த நினைப்பு எல்லாத்தையுமே நான் தவிடுபடியாக்கிட்டேன். எங்க அம்மா படத்துக்கிட்ட போய் துரோகம் செஞ்சுட்டு தான் சொல்லிட்டு இருக்காரு. ஒண்ணுமே புரியலையே. அது மட்டுமா, உன் பிள்ளைக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து உதவாக்கரையாக்கிட்டேன். என்ன உன் புள்ளங்கிறாரு? பங்கஜம், நீ பொம்பளை பிள்ளை வேணும்னு சொன்னதால தான் நான் இதுக்கு சம்மதிச்சேன். அப்படின்னா இன்னொரு பொம்பளைக்கு இன்னொரு பிள்ளையா? நீ உழைப்பு உழைப்புன்னு சொன்னது இதத்தானா? பிடிக்கிறேன்டா, உன்னை பிடிக்கிறேன். இன்னும் என்னதான் சொல்றாருன்னு கேட்போம். இப்போ 2 பேரையும் எழுதிட்டு நிக்கிறேனே. என்ன தைரியம்? பகல்ல அம்மா படத்துக்கு முன்னாடி அப்ரூவர் ஆகிட்டு இருக்காரு. கவனிக்க வேண்டிய விஷயம் தாண்டியோ. அப்படியாவது இவ பெத்த பெண் குழந்தையாவது உயிரோட இருந்திருந்தாலாவது பரவாயில்ல. அதுவும் போச்சு. இப்ப நம்ம பையன் பாலாஜி
உதவாக்கரையானது மட்டும்தான் மிச்சம். என்ன அநியாயம்! பில்டிங் கான்ட்ராக்டர்ன்ற போர்வையில என்னெல்லாம் வேலை செஞ்சிருக்காரு பாரேன். அம்மா கிட்ட பாவ மன்னிப்பு வேற கேக்குறாரு. அம்மா, பாவ மன்னிப்பு கொடுக்காதீங்க. நீ புண்ணியவதி, சுமங்கலியா போய் சேர்ந்துட்ட. நான் பண்ண பாவத்துக்கு எனக்கு எப்பமா பாவ மன்னிப்பு கிடைக்க போகுது? நீ தான் தெய்வமா இருந்து பாத்துக்கணும். அப்படின்னா இவங்க உடனடியே அதை நாம வெங்கட் கிட்ட சொல்லி ஆகணுமே. அதுக்கு முன்னாடி மகாலட்சுமிகிட்ட சொல்லி ஆகணும். ஹே வண்டியா? ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நானும் உன்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும். உன்னதான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். நல்ல வேளை நீயே வந்துட்ட. என்னடிமா சொல்லு. வாழ்க்கையில நம்ம 2 பேரும் ஒன்னா சேர போறோம் பாலாஜி. ஆமா. அதுக்கு முன்னாடி என்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கணும். என்னோட பாஸ்ட்ல நடந்த எல்லாமே உனக்கு தெரியணும். சொல்லு. நான் எங்க அம்மாவுக்கு ஒரே பொண்ணு. அதான் தெரியுமே. எங்க அம்மா ஒரு பிசினஸ் உமன். அதுவும் தான் தெரியுமே. எங்க அம்மா நல்லவன் நினைச்சு ஒரு ஏழைய கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பணத்தை விட பண்பை பெருசா எதிர்பார்த்தாங்க. இதையும் தெரியும் சொல்லிடாத. இது சத்தியமா எனக்கு தெரியாது. அப்புறம் என்னாச்சு சொல்லு. அந்த ஆளை எங்க அப்பான்னு சொல்லிக்கவே எனக்கு பிடிக்கல. எங்க அண்ணனை எடுத்துக்கிட்டு எங்க அம்மாவோட சொத்தை எழுதி வாங்கிக்கிட்டு ராத்திரியோட ராத்திரியா எங்கேயோ ஓடி போயிட்டான். நான் சின்ன பொண்ணு, அப்போ பயத்தால அழுதேன். ஐயோ, உங்க அம்மா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலையா? எங்க அம்மா பிசினஸ்ல புலியா இருந்தாலும் மனசளவுல ஒரு பெரிய கோழை. எங்க அப்பா எங்க இருந்தாலும் புருஷன் ஆச்சே, கண்டிப்பா பையனை நல்லா பார்த்துப்பாரு அப்படின்னு அவங்க எந்த ஸ்டெப்பும் எடுத்து வைக்கல. ஐயோ, எங்க சொந்தக்காரங்களுமே யாருமே அவங்க கூடவும் நிக்கல. ஏன்னா அந்த கல்யாணத்தையே அவங்க எல்லாரையும் எதிர்த்து தான் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் என்கிட்டயும் எங்க அம்மா ஒரு ப்ராமிஸ் வாங்கினாங்க, நான் இழந்த சொத்தெல்லாம் நீ தான் மீட்கணும் அப்படின்னு. நானும் சரின்னு சொன்னேன். அந்த துக்கத்தை மனசுலயே வச்சுக்கிட்டு அவங்களும் சீக்கிரமாவே இறந்துட்டாங்க. எங்க அம்மா ஞாபகார்த்தமா என்கிட்ட இருக்கிறது அவங்களோட ஒரே ஒரு போட்டோ தான். போட்டோவா? காட்டு. டாடி, இந்த போட்டோல உங்க அம்மா கையில வச்சிருக்கிறது நீ. இந்த பையன் யாருமா? அதுதான் எங்க அண்ணன். அண்ணனா? சரி, சில விஷயங்களை மனசுல போட்டு புதைச்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். சரி, நீ ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு வந்தியே, என்னது அது? சொல்லு. இனிமே உன்கிட்ட சொல்றதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லைம்மா. அவன் வாழ்க்கையில பண்ண தப்புக்கு சந்ததிகள் தான் தண்டனை அனுபவிக்கணும். அதுக்கு உதாரணமே நான் தான். மச்சான் வெங்கி, வாடா. எப்படிரா இருக்கு உன் காலு? நல்லா இருக்குடா. என்ன ஸ்டிக் இல்லாம நடக்கிறதா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. டேய், நானே உன்னை பார்த்து ஒரு விஷயம் சொல்லணும் தான்டா. என்னடா? நம்ம தேவி இருக்கால, தேவி. தேவியா? யாரு? உன் காலுக்கு கட்டு போடல அவளா? அவளே தான்டா. காலுக்கு கட்டு போட்டுட்டு ஏன் மனசுக்குள்ளேயும் நுழைஞ்சிட்டா. பரவாயில்லையே, விக்கி வாழ்க்கையிலும் காதல் வந்துடுச்சு போல.
காதலின் தீபம் ரஜினிகாந்த் முடிய கோதுறாரு மூடா. இப்போ நான் என்ன செய்யணும்? எங்களை எப்படியாவது நீ தாண்டா ஒன்று சேர்த்து வைக்கணும். இருந்து நான் சேர்த்து வைக்கணுமா? ஆமாண்டா. சேர்த்து வச்சுட்டா போச்சு. நண்பனுக்காக இது கூட செய்ய மாட்டேனா நானு? வழியத மச்சான் பார்க்க சைக்கிள். தேங்க்ஸ்டா. ஆக்சுவலா நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு தான் வந்தேன். என்னடா சொல்லு. எங்க அப்பா இருக்காரு. ஆமா. அவரு எங்க அம்மாவுக்கு ஒரு பெரிய துரோகம் பண்ணிட்டாரா. என்னடா சொல்ற? ஆமாண்டா. எங்க அம்மா படத்துக்கு முன்னாடி நின்னுகிட்டு வேற இன்னொரு பொம்பளையோட படத்தை வச்சுக்கிட்டு பாவ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காருடா. துரோகம் பண்ணிட்டு கதறாருடா. டேய் என்னடா சொல்ற? அவரை பார்த்தா அப்படிலாம் தெரியலையே. அவரை போய் எப்படி சொல்ற? டேய் ஆமாண்டா, என் கண்ணால பார்த்தேன்டா, என் காதால கேட்டேன். சேச்சே அப்படிலாம் எதிர்க்க வாய்ப்பே இல்லடா. டேய் உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? உன் வாழ்க்கையில் நடக்க பிரச்சனைகிட்ட சொல்றியே, என் வாழ்க்கையில் எவ்வளோ சோகம் இருக்கு தெரியுமா உனக்கு? உன் வாழ்க்கையில சோகமா? என்னடா சொல்ற? ஆமாண்டா. எங்க அம்மா ஒரு பெரிய பிசினஸ் புலி, ஆனா மனசளவுல ஒரு பெரிய கோழை. பணத்தை பெருசா நினைக்காம மனசை மட்டுமே பெருசா நினைச்சு அவங்க ஒருத்தனை காதலிச்சாங்க, கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அவன் எங்க அம்மாவை ஏமாத்திட்டு ராத்திரியோட ராத்திரியா அவங்க சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு என்னையும் கூட கூட்டிக்கிட்டு ஊரை விட்டே ஓடி போயிட்டான். மாமு இரு 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 இரு, இந்த கதையை நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே. எங்க அம்மா நல்லவன் நினைச்சு ஒரு ஏழைய கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பணத்தை விட பண்பை பெருசா எதிர்பார்த்தாங்க. அந்த ஆளை எங்க அப்பான்னு சொல்லிக்கவே எனக்கு பிடிக்கல. எங்க அண்ணனை எடுத்துக்கிட்டு எங்க அம்மாவோட சொத்தை எழுதி வாங்கிக்கிட்டு ராத்திரியோட ராத்திரியா எங்கேயோ ஓடி போயிட்டான். சரி நீ கண்டினியூ பண்ணு. ஓடி போயிட்டேனா? அப்படி ஓடி போனவன் என்னை கொண்டு போய் ஒரு அனாத ஆசிரமத்தில் சேர்த்துட்டு அவனும் எங்கேயோ போயிட்டான். நான் அனாத ஆசிரமத்தில் தான் வளர்ந்தேன். படாத கஷ்டமெல்லாம் பட்டு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன் வாழ்க்கையில. என்னை விடவாடா உனக்கு பெரிய சோகம் இருக்க போது. டேய் உங்க அம்மா போட்டோ ஏதாவது வச்சிருக்கியா? இருக்கே. காட்டுறா, எடுறா. இதாண்டா என் அம்மா. ஐயோ டேய், என்னது இதுதான் உங்க அம்மாவா? ஆமாடா. எங்கேயா பாத்திருக்கியா? இந்த போட்டோ வச்சுதான் எங்க அப்பா அன்னைக்கு அழுதுட்டு இருந்தாரு. டேய் என்னடா சொல்ற? எங்க அம்மாவுக்கும் உங்க அப்பாவுக்கும் என்னடா சம்பந்தம்? எங்க அப்பா துரோகம் பண்ணிட்டாருன்னு சொன்னல, அது இந்த பொம்பளை தாண்டா. அது இந்த பொம்பளையா? ஏய் பொம்பளை இல்லடா, இந்த அம்மா தாண்டா அது. என்னடா சொல்ற? அப்போ நீ எனக்கு அண்ணன்டா. அண்ணனா? ஆமாண்டா. இந்த கையில இருக்க குழந்தை யார் தெரியுமா? யாரா? டேய் நம்ம மகாடா. அப்போ மகாலட்சுமி என் தங்கச்சியா? அதனாலதான் அவளை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பாசம் வந்துச்சா? டேய் பிரச்சனை என்ன தெரியுமா? நீயும் நானும் அண்ணன் தம்பி மட்டும் இல்லடா, மகாலட்சுமி நம்ம 2 பேருக்கும் தங்கச்சிடா. ஐயோ என்னடா இப்படி சொல்ற? நீ காதலிக்க வேற ஆரம்பிச்சிட்டியே. ஆமாண்டா, உங்க 2 பேருக்கும் ஒரு அம்மா, ஆனா எனக்கு வேற அம்மா. ஆனா 3 பேருக்குமே ஒரே அப்பந்தாண்டா. இடியப்ப சிக்கல்ல வந்து மாட்டிருக்கும் பாருடா. எங்க அப்பனை நான் என்ன செய்யறேன்னு பாரு. இந்தடா உன் போட்டோ எப்படி? நான் இப்ப போறேன். டேய் நானும் வரேன்டா. டேய் நீ இருடா, முதல்ல நான் போறேன். டேய் சொட்ட சிங்கம்புலி, நீ என்ன ஆகுற பாருடா. நில்றா. சார் சார், யாருமா? டொனேஷன் ஏதாவது வேணுமா? என் வாழ்க்கையை வேணா டொனேஷனா தாங்க சார். வாழ்க்கையெல்லாம் இங்க டொனேஷனா கொடுக்க முடியாதுமா. நீ இடம் மாறி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நான்லாம் கரெக்டான இடத்துக்கு தான் சார் வந்திருக்கேன். என்னம்மா சொல்ற? சார் உங்க பையன் பாலாஜியோட ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். அப்படியா? இத முதல்ல சொல்ல வேண்டியது தானே. உட்காருமா. காஃபி ஏதாவது சாப்பிட்றியா? அதெல்லாம் வேணாம் சார். கூல் ட்ரிங்க்ஸ் எதுவுமே வேணாம் சார். நான் ஏற்கனவே ஹாட்டா இருக்கேன். கூல் ட்ரிங்க் கொடுத்து எனக்கு கூல் ஆக்கணும்னு நினைக்காதீங்க. பிரமாதமா பேசுறியே. எப்படிமா இருக்கா என் பையன்? நல்ல வேலையெல்லாம் கத்துக்கிட்டானா? How is his performance? எங்க அவருக்கு வேலை செய்யற இன்ட்ரெஸ்டே இல்ல சார். உங்க சொத்து எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நல்லா செலவு பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட்ல தான் சார் இருக்காரு.
இதெல்லாம் நான் சுயமா சம்பாதிச்ச சொத்து, வாரி கொடுத்துடுவேன்னு கனவு காண்றான் அவன். பின்ன என்ன சார், அவர் ஒருத்தர் தானே உங்க வாரிசு, அவருக்கு கொடுக்காம வேற யாருக்கு சார் கொடுக்க போறீங்க? இல்லம்மா, என் குடும்ப வாரிசு அவன் மட்டும் இல்ல. என்ன சார் சொல்றீங்க? என் கதை இருக்கட்டும், என்னமோ வாழ்க்கையை டொனேஷனா கேட்கறேன்னு கேட்டு உள்ள வந்தியே, அந்த கதையை சொல்லு. சார், பாலாஜி தான் சார் அவரோட காதல முதல்ல என்கிட்ட சொன்னாரு. என்னது, பாலாஜி லவ் பண்றானா? பரவாயில்லையே, இதையாவது ஒழுங்கா பண்ணுவானா? அத தான் சார் சொல்ல வந்தேன். என்ன சொல்ல வந்த? அவரு ஒரு வாரமா ஆபீஸ்க்கு வரதில்ல, ஆ? நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறது இல்ல, ஏன் என்ன அவாய்ட் பண்றாருனே தெரியல. என்னம்மா சொல்ற? வீட்லயும் அப்படிதான் பண்றான், வேலையிலயும் அப்படிதான் பண்றானா? ஆமா, உன்னை நான் எப்படி நம்புறது? சார், நான் ஒரு குடும்ப பொண்ணு சார். நானே வெக்கத்தை விட்டு காதலிக்கிறவரோட அப்பா கிட்ட வந்து பேசுறேனா, அப்போ நீங்களே யோசிச்சு பாத்துக்கோங்க சார். அது என்னமோ உண்மைதான். உன்னை பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுது, பொய் சொல்ற மாதிரி தெரியல. ஆமா, பாலாஜி ஏன் உன்னை ஒதுக்குறான்? அத கேட்க தான் சார் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். அவன் எங்க அம்மா என்கிட்ட ஒழுங்கா பேசுறான், ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி வர்றான் போறான் அலையிறான், என்ன வேற வந்து பழி வாங்குவேன்னு மிரட்டுறான். சார், அவருக்கு உங்க சொத்து மேலதான் சார் குறி. என்னை பொறுத்த வரைக்கும் எங்க அம்மா என்ன பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, உழைப்பு உழைப்பு உழைப்பு, உழைப்பாலதான் ஒருத்தர் முன்னுக்கு வரணும், அடுத்தவங்க சொத்துக்கு என்னைக்குமே ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி வளர்த்திருக்காங்க. அடடே, பிரமாதமா, அப்படியே எங்க குடும்ப கொள்கையை சொல்றியே. ஆமா, உங்க அம்மா எங்க இருக்காங்க? அவங்க இருக்கிற இடத்த சொல்லு, நானே பாலாஜி வந்த உடனே பேசிட்டு முறைப்படி உங்க வீட்டுக்கு வந்து உன்னை பொண்ணு கேட்டுறேன். ஓ, புரட்சி பெண்மணியா? ஏமகா, நான் தான் ஒரு வாரமா போன் எடுக்கல, ஒரு வாரமா ஆபீஸ்க்கும் வரல. உன்னை யார் இங்க வர சொன்னது? சரி, எந்த ஊர்லயாவது தங்கச்சியே அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? என்னது தங்கச்சியா? இந்த சினிமால வர மாதிரி டுயட்லாம் பாடி முடிச்சுட்டு கடைசியா தங்கச்சின்னு சொல்லிட்டு விட்டு போறதுதானா? ஓஹோ, அப்ப வேற யாரோ கிடைச்சிட்டாங்களோ? இங்க பாரு தங்கச்சி, என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. திரும்ப திரும்ப என்ன தங்கச்சின்னு சொல்ற வேலை வச்சுக்காதீங்க. இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா மாமா? நான் சொல்றது அவன் இப்பெல்லாம் எங்கம்மா கேட்கறான்? என் கூட சண்டை போறதுக்கே உனக்கு நேரம் பத்த மாட்டேங்குது. பின்ன நீ செஞ்ச காரியத்துக்கு உன் மொட்டை மட்டைக்கு மொத்தமா கொடுப்பாங்க. நான் என்னடா தப்பு பண்ணேன்? உழைப்பு தான் உயர்வுன்னு சொன்னேன், அது தப்பா? நீ உழைச்ச உழைப்புலாம் நல்லா தெரியும் எனக்கு. இங்க பாரு, என் முன்னாடி உங்க அப்பா தப்பா பேசுற வேலைலாம் வச்சுக்காத. உழைப்புனா என்னன்னு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க எங்க அம்மா. ஆமா, உழைப்புனா என்னன்னு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க எங்க அம்மா. அம்மான்னு சொல்லிக்கிட்டே இருக்கியே, உங்க அம்மாவோட போட்டோ ஏதாவது இருக்கா? காட்ட கொஞ்சம். பாருடி, ஒழுக்கு பாரு, இப்போ சொல்லுவேன். இவங்க தான் எங்க அம்மா. கமலம், கமலத்தோட பொண்ணாமா நீ? ஆமா, எங்க அம்மா உங்களுக்கு தெரியுமா? இப்ப தெரியுதா நான் ஏன் இவ்வளவு தங்கச்சின்னு சொன்னேன்னு? டேய் மடையா, கமலத்தை யாருன்னு நினைச்ச நீ? என் கூட பிறந்த அக்காடா. அக்காவா? அக்காவா? ஆமாண்டா. அப்போ இவ எனக்கு அத்தை பொண்ணா? ஆமாண்டா. ஐயோ, இது தெரியாம போச்சே. இது தெரியாம தான் இவ்வளவு நாளா பித்து பிடிச்ச மாதிரி அலைஞ்சிட்டு இருந்தியா? அப்பா, என்ன மன்னிச்சிருங்க மகா, நீ என்ன மன்னிச்சிரு. நீ சரியான இடத்துக்கு தான் வந்திருக்க. நீ என்னுடைய அத்தை பொண்ணு. அப்பா, இப்படி கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் இன்னொரு விஷயம் சொன்னா நீங்க ரெண்டு பேரும் இன்னும் சந்தோஷப்படுவீங்க. என்னடா? அது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம கமலா அத்தையோட பையனும் கிடைச்சிட்டான். என்ன கிடைச்சிட்டானா? யாரு? அது வேற யாரும் இல்ல, நம்ம வெங்கி தான். வெங்கியா? ஆமா ஆமாமா, நான் தான் உன்னோட அண்ணன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இருடா மருமகனே, பார்த்து மெதுவா. டேய், இவன் தான் கமலாத்தையோட பையன், நீ எப்படிதான் கண்டுபிடிச்ச? அது ஒண்ணும் இல்லப்பா, நீ வச்சிருந்த அதே போட்டோவை தான் அவனும் வச்சிருந்தான். இவ சொன்ன அதே கதையை தான் அவனும் சொன்னான். அப்பதான் அவனும் கமலாத்தையோட பையன் நானே கண்டுபிடிச்சேன். ஓஹோ, எப்படியோ குழப்பம் தீர்ந்ததுடா. நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்பா, நீ யாருமா? நான் தான்ப்பா நீங்க பெத்த பொண்ணு. இது என்னமா புது குழப்பம்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் புரிய வைக்கிறேன் தாமோதரா. நீங்க நீ கோவிந்தன் தானே? ஆமா. வா கோவிந்தா, எப்படி இருக்க? உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கடா உன்னை பார்த்ததுல. நீ என்னடா புரிய வைக்க போற? தாமு, உனக்கு ஞாபகம் இருக்கா?
உன்னோட மனைவியோட 2வது பிரசவத்துக்கு நீ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருந்த போது ம் அதே ஆஸ்பத்திரியில் தான் என் மனைவியை நான் பிரசவத்திற்காக அட்மிட் பண்ணியிருந்தேன். அப்படியா? என் கெட்ட நேரம் என் குழந்தை இறந்தே பிறந்தது. ஆனால் உனக்கு நல்ல அழகான கொழுன்னு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. ஆ? என்னோட பேராசையால் உன்னோட அழகான கொழுன்னு பிறந்த பெண் குழந்தைய உன் மனைவி பக்கத்துலேருந்து எடுத்து என் மனைவி பக்கத்தில் வச்சுட்டு எனக்கு இறந்து பிறந்த பொன் குழந்தைய உன் மனைவி பக்கத்தில் வச்சுட்டேன். இவ்வளோ பெரிய துரோகியடா நீ. மன்னிச்சிடுறா. உன் மேலே இருந்த பொறாமையாலையும் கோபத்தாலையும் தான் நான் அதை பண்ணினேன். ஆனால் அதுக்கு பிராயச்சித்தமா இதோ உன்னுடைய பொண்ணை உங்ககிட்டயே ஒப்படைக்கலான்னு கூட்டிட்டு வந்திருக்கேன்டா. இவ தான் என் பொண்ணா? ஆமாப்பா. அப்போ எனக்கு மாமா பொண்ணு. சந்தோஷம்டா. பாத்தியா, உழைப்பால எனக்கு என்னென்னலாம் கிடைச்சிருக்குன்னு. உழைப்பால உனக்கு உயர்வு கிடைச்சிருக்கா, உறவு கிடைச்சிருக்கா? உழைப்பால எல்லாமே கிடைச்சிருக்குடா எனக்கு. உழைப்பு தருமே உயர்வு, அறிந்த உண்மை இதுதானே, அதுவே